நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா, புது வரவுகள், புது சீடர்களுக்காக, புது நண்பர்களுக்காக, புதிய நண்பர்கள் அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்த புதிய நண்பர்களுக்காக கிடையாது. சீரடி சாய்பாபாவினுடைய புதிய பக்தர்கள், புதிய சீடர்கள், வழி தெரியாமல், எதுவும் தெரியாமல், கண்ணில் துணியை கட்டிவிட்டு காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது, வழி தெரியாமல் திக்குமுக்காடி திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, ஒருவர் நம் கையை பற்றி கொண்டு நமக்கு வழிகாட்டி அந்த காட்டை விட்டு பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து அந்த பாதையில் விடக்கூடிய ஒருவராக இருப்பவர்தான் ஷீரடி சத்குரு சாய்நாதர். அப்போ ஷீரடி சத்குரு சாய்நாதர் தான் என்னுடைய குருநாதர் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. ஷீரடி சத்குரு சாய்நாதர் தான் இனி என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என்னுடைய கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஒரு ரீசண்டாக ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளேயோ பாபாவை தேடி அவருடைய லீலைகள் எல்லாம் படித்து நமக்கான குரு இவர்தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் அங்கு காலடி வைக்கிறார்களோ இல்லை வைத்திருப்பீர்களோ அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு 9 விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். அதையும் மீறி இந்த 9 விதமான தேவையற்ற பொருட்கள் இல்லை சிந்தனைகள் இல்லை ஒரு நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை மூட்டை கட்டி கொண்டு குப்பையில் கொண்டு போய் போட்டுருங்க. இனிமேல் இனி இது உங்களுக்கு தேவைப்படாது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் அனுபவித்த வரை என்னுடைய சாய்நாதருடைய பக்தர்கள், நண்பர்கள், சீடர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த சில கதைகள். ஏன்னா கிட்டத்தட்ட 13 முறை சீரடி சென்று வந்த பொழுது பலதரப்பட்ட மக்களை, ஏகப்பட்ட, அதாவது இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருந்து வந்த பக்தர்களையும் பார்த்து 4-5 மொழி தெரிந்ததால் அவர்களிடம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததால் இது அவர்களுடைய அனுபவ பாடம் கூட. இது ஒருவருடைய பாடம் மட்டும் அல்ல, பாபாவினுடைய பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட சீடர்களுடைய அனுபவம் இதுதான். சரி, அப்படி என்ன அந்த 9 விதமான நெகட்டிவ் திங்ஸ் ஒன்றா சொல்கிறேன். முடிஞ்ச நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில் இந்த காணொலி முடிக்கும்போது அதை கிழிச்சு போட்டுருங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியில் சொல்லுவேன், அதை பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு 10 விதமான விஷயங்களை இப்போ சொல்கிறேன். அதில் முதல் 9 விதமான விஷயங்களை எழுதி பேப்பரில் எழுதி கிழிச்சு கொண்டு போய் குப்பத்தொட்டியில் போட்டுருங்க. இல்லைன்னா அதை பேப்பரில் நீங்கள் கிழிச்சு எரிச்சிருங்க. அது நமக்கு இனி தேவையில்லை. 10ஆவதாக சொல்லக்கூடிய விஷயத்தை நீட்டாக ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டி வச்சுருங்க. அதுதான் நமக்கு இனிமேல் வாழ்நாளில் தேவைப்படக்கூடியது. யார்? பாபாவின் பக்தர்களுக்கு. சரி, முதலாவது, எனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் என்னால் எதையுமே ஒரு முனைப்போடு செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மாற்றி அதை என்னோட மறந்துடுங்க. இது யாருக்கு அப்படின்னா, இதுவரை பல தோல்விகளை சந்தித்து இனி சத்குருவே என்னுடைய குருநாதர், இனி எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் சாய் பாபாவே நடத்தி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் பார்த்தீங்களா. உங்களுக்கு வயது இனி முன்னேற்றத்திற்கு ஒரு தடை அல்ல. ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கு இந்த வயது ஒரு காரணம் அப்படிங்கிறது மனதில் இருந்தால் அதை மூட்டை கட்டி கொண்டு போய் குப்பையில் போட்டுருங்க. இனி அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அந்த முயற்சியை தாராளமாக எடுக்கலாம். வயதாகிவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் இனி வேண்டாம். இரண்டாவது, இதை செய்வதற்கு எனக்கு போதுமான புத்திசாலித்தனம் இல்லை அப்படிங்கிற அந்த பயம் இருந்தாலும் அதுவும் வேண்டாம். ஏன்னா மனுஷன் பிறக்கும் போதே புத்திசாலி கிடையாது. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்நாளில் அன்றாட வாழ்க்கையில் தான் சந்தித்த இன்ப துன்பங்கள் அதன் மூலமாக கற்றுக்கொண்டது தான் இந்த அறிவும் புத்திசாலித்தனமும்.
அது நமக்கு வந்திருக்கும் கண்டிப்பாக. அதனால் நமக்கு இல்லை அப்படிங்கிறத நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது 2வது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். 3வது, நான் போதுமான ஒரு படிப்பறிவு இல்லாதவன் அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் இனிமேல் அதை உங்களுடைய புத்தியில் வைத்து கொள்ள வேண்டாம். படிப்பு முக்கியம்தான், இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் படிப்பு இருக்கிறவன் தான் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இன்றைக்கி ரொம்ப வேடிக்கையாகவே சொல்லுவாங்கள்ல, படிப்பறிவு இல்லாதவன் தான் முதலாளியாக இருக்கிறான், படித்தவன் போகிறோம் அங்கே கை கட்டிக்கிட்டு நாம் சம்பளத்திற்காக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிம்பாங்க. இது யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக இல்லை, அவருடைய அறிவு கூர்மையின்காக அது. அதனால் படிப்பு ஒரு தொழிலை தொடங்குவதற்கோ இல்லை ஒரு முன்னேற்றமான பாதையில் செல்வதற்கோ அது ஒரு தடையாக நீங்கள் வைக்க வேண்டாம், அதை நகற்றி விடுங்கள். அதுதான் 3வது. 4வது, சார் பாபாவுடைய காலை பற்றும் வரை நான் எத்தனையோ முயற்சியை செய்து தோல்வி அடைந்து விட்டேன். இனியும் புதிதாக முயற்சி செய்து தோல்வி அடைவதற்கு உண்டான பயம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா அதையும் தயவுசெய்து ஒதுக்கி வச்சுருங்க. அது வேண்டாம். ஏன்னா நேற்று வரை வேறு, இன்று வேறு. ஏன்னா நேற்று வரை நமக்கு பின்னாடி யாருமே கிடையாது. இன்று நாம் ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பு வளையத்தில் நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த ஒரு பயம் வேண்டாம். ஏற்கனவே நான் முயற்சி செய்துட்டேன் சார், திரும்பியும் அதை முயற்சி செய்து தோல்வி அடைவதற்கு உண்டான மனோபலம் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பயம்லாம் வேண்டாம். முயற்சி செய்யுங்கள். சாய்நாதர் உங்கள் உடன் இருந்து அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால் அந்த தோல்வி பயம் வேண்டாம். 5வது, இது ரொம்ப முக்கியமானது. பணம் சம்பாதிப்பதற்கு பணம் ஒரு முக்கியமான காரணி அப்படிங்கிறத தயவுசெய்து மனசில் இருந்து எடுத்துருங்க. இன்றைக்கி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் அந்த கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பேர். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணம் அவர்களுக்கு கிடைக்கும், ஒரு வழி பிறக்கும். அதனால் இந்த தொழில் செய்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும் சார், அது இல்லாமல் நான் எப்படி இதை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற அந்த பயம் பாபாவின் பக்தர்களுக்கு இனி அது வேண்டாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கு உண்டான வேலையை இன்றே தொடங்குவது தான். செய்யலாமா அப்படிங்கிற யோசனையிலேயே உட்காந்துக்கிட்டு பணம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ண வேண்டாம். அதற்கு உண்டான முயற்சியை செய்யுங்கள். ஆரம்பம் கண்டிப்பாக அவர் போடுவார். விநாயகர் சொல்லி பிள்ளையார் சொல்லி அவர் போட்டு வைப்பார். கண்டிப்பாக நடக்கும். 6வது, ஏதாவது ஒரு தோல்வி அடைந்திருந்தாலும் நான் ஏற்கனவே இதை எல்லாத்தையுமே செய்து முயற்சி ரொம்ப பண்ணிட்டேன் சார், இருந்தாலும் அது தோல்விதான் அப்படிங்கிறதும் இனி அது வேண்டாம். இப்போ முயற்சி பண்ணுங்கள், அதற்கு ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எத்தனை தடவை முயற்சி இருந்தாலும் பரவாயில்லை. இப்பொழுது ஒரு சத்குருவின் பாதத்தை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் பாபா அமர்ந்திருப்பதால் அவர் மீது பாரத்தை போட்டுவிட்டு இந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்த தொழிலை நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதனால தான் சொன்னேன். 6வது, ஏற்கனவே முயற்சி செய்தேன் அப்படிங்கிறத தயவுசெய்து மறந்துட்டு மீண்டும் அதே முயற்சியை செய்யுங்கள். சில அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்து கொண்டு செய்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஃபார்முலா விட்டுருப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்டை மறந்துருப்பீங்க. அது உங்களுக்கு அவரே உங்களுடைய மூளையில் அமர்ந்து கொண்டு அதை ஆரம்பித்து வைப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அதற்கு உண்டான முயற்சி. ஓகேவா? 7வது, இது சாய்பாபாவினுடைய பக்தர்கள் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக மனிதனாக பிறந்த யாருக்குமே இது இருக்கக்கூடாது. அதுதான் சுயநலம். ஏன்னா இன்றைய வாழ்க்கையில் சுயநலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வைரஸ் மாதிரி பரவிட்டு இருக்குது. நமக்கு தான் எல்லாமே கிடைக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ எதிர்த்து வீட்டுக்காரனுக்கோ ஒன்றுமே கிடைக்கக்கூடாது, நாம் தான் முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநலம் அனைவருக்கும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு இது அதிகமாக உண்டு. குறிப்பிட்ட அப்படின்னா ஒரு 50% கூட சொல்லலாம், இல்லை அதற்கு கூட. ஏன்னா கலியுகத்தில் 25% தான் அறத்துடன் வாழ்பவர்கள் அப்படிம்பாங்க. அப்போ 75% மக்களுக்கு இந்த சுயநலம் இருக்கும் அப்படிங்கிறது. அதிலிருந்து அந்த சுயநலம் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து வெளியே வந்தாலே வெற்றிக்கு உண்டான பாதை அமைந்து கொண்டே இருக்கும். அதனால் அந்த சுயநலம் அப்படிங்கிறது நமக்கு வேண்டாம். 8வது,
எதை செய்தாலும் இதை செய்வதற்கு உண்டான தகுதியானவன் நான் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் யாருக்காவது இருந்ததுன்னா, அந்த மனோபாவம் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை இன்றோடு விட்டு ஒழியுங்கள். ஏன்னா தகுதி அப்படிங்கிறது ஒருவருக்கு இன்னொருவர் கொடுக்கும் பட்டம் கிடையாது. தகுதி அப்படிங்கிறது நமக்கு நாமே வளர்த்துக்கொள்வது. ஏன்னா மனிதனாய் நாம் இன்று பிறந்ததே பார்த்திங்கன்னா, நாம் பெரிய தகுதி இருக்க போய் தான் அந்த மனிதனாய் பிறந்து வந்திருக்கிறோம். அதுதான் சிவபுராணத்தை சொல்லியிருப்பாங்க தெரியுமா? புல்லாகி பூடாகி காயாகி மரமாகி செடியாகி கொடியாகின்ட்டு வரும், தேவராகி எல்லாமே முடிஞ்சு தான் கடைசியாக அந்த மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்குது. இந்த பிறவி எடுத்ததே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான தகுதி இருப்பவர்கள் தான் நாம் இன்று இந்த பிறவியை, இந்த மனித பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். அப்போ இதுவே நமக்கு ஒரு மிக மிக பெரிய தகுதி. இதை விட ஒரு பெரிய தகுதி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதனால் தகுதியை, நான் இதற்கு தகுதி அற்றவன் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருந்தால் அதை தயவுசெய்து உங்களுடைய அகராதியிலிருந்து தூக்கி எறிந்து விடுங்கள். ஏன்னா நமக்கு அது தேவையே இல்லாத ஒரு விஷயம். 9வது, மன உறுதி இல்லாமல் இருக்க வேண்டாம். எதை செய்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி அடையும், நமக்கு கிட்டும், நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. யார்? புதிதாக சத்குருவின் பாதத்தை பற்றியவர்கள். அந்த மன உறுதி வேணும். அந்த மன உறுதி இல்லாமல் இருக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன இந்த 9 விஷயங்கள் உங்களிடம் இருந்தால் தயவு செய்து அதை தூக்கி கொண்டு போய் தூர போடுங்க. நமக்கு வேண்டாது. இது எல்லாமே ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஒவ்வொரு கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த வயசாயிருச்சு, நமக்கு புத்திசாலித்தனம் இல்லை, நான் அதற்கு படித்தவன் அல்ல, முயற்சி செய்து தோல்வி அடைஞ்சிட்டேன், இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸு, ஏற்கனவே நான் முயற்சி செய்து தோல்வி அடைந்தேன் அப்படிங்கிறது, சுயநலம் அப்படிங்கிறது, இல்லை நான் தகுதியானவன் இல்லை அப்படிங்கிறது, இல்லை எனக்கு மன உறுதி இல்லை அப்படிங்கிற இந்த 9 விதமான விஷயங்கள் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியிருந்தீங்கன்னா அதை கொண்டு போய் ஒரு தீயை வச்சு கொளுத்தி போட்டிருக்கு. நமக்கு இது வேண்டாம். இப்போ நமக்கு எது வேணும்னா இந்த 10வது விஷயம், இது பாபாவினுடைய பக்தர்களுக்கு குறிப்பாக நான் சொல்லுவது, எல்லா பாபா கோயிலையும் பாபாவினுடைய சிலைக்கு பின்னால் இது எழுதியிருக்கும், நம்பிக்கை பொறுமை. இந்த நம்பிக்கை பொறுமைங்கிற வார்த்தையை பெருசாக எழுதி உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் ஒட்டி வைக்க முடியும் ஒட்டி வச்சு நீங்கள் அதை பாருங்கள். அதுதான் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஒரு நேர்மறையான ஒரு எனர்ஜி. எது அப்படின்னா அதான் நம்பிக்கை பொறுமை. யார் மீது? நீங்கள் நம்பியவர் மீது, சிரடி சத்குரு சாய்நாதர் மீது. இந்த நம்பிக்கை, இந்த பொறுமை அப்படிங்கிறத மட்டும் கடைபிடித்துக்கிட்டு முதல்ல சொன்ன அந்த 9 விஷயத்தை கொளுத்தி போட்டுருங்க. இந்த ஒரு விஷயத்தை எழுதி பாக்கெட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்களே பார்க்கலாம். நினைத்து கூட பார்க்க முடியாத உச்சத்திற்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக சாய்பாபாவினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடன் சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன். காணொளி பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.